ஒரு வயதான அம்மா என்ன முடிவு பண்ணுது, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை தவிர வேறு எங்கே வேணாலும் போயிடணும், ஆனால் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது அந்த அம்மா. இதுக்கு என்ன காரணம்னா, தன்னோட மருமக பேச்சு தாங்க முடியாமல் அந்த அம்மா இந்த மாதிரி முடிவு பண்ணுது. ஒரு நாள் என்ன ஆகுது, யாருக்குமே தெரியாமல் தன்னோட துணியெல்லாம் எடுத்து ஒரு பையில் வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, வீட்டை விட்டு வெளில வந்து நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சி முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு, முதியோர் இல்லத்தில் போய் அங்கே இருக்க ஒரு பணியாளரை போய் பார்க்குது அந்த அம்மா. இப்போ அந்த பணியாளர்கிட்ட போய், இனிமேல் நான் இங்கே தான் தங்க போகிறேன், எங்கள் வீட்டிலேருந்து நான் கோச்சிட்டு வந்துட்டேன், நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கு அந்த பணியாளர் சொல்கிறான், அம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் தனியாக வரக்கூடாது, நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் உங்கள் மகனை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் மகன் வந்து கையெழுத்து போட்டால் தான் இங்கே சேர்த்துக்குவாங்க, அது மட்டும் இல்லை மாதம் மாதம் ஒரு சிறு தொகையும் கொடுக்கணும், அதனால் நீங்கள் இப்போ வீட்டுக்கு போய் உங்கள் மகனை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணியாளர். அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுச்சு, நேராக ஆட்டோவுக்கு அப்படியே கண்ணை கலங்கிட்டு ஆட்டோக்கிட்ட வந்துச்சு அந்த அம்மா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறான், அந்த அம்மாட்ட கேட்குறான், என்னம்மா இது, நீங்களே இவ்வளோ வேதனையில் வருத்தத்தில் வந்திருக்கீங்க, இவங்க வேறு இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன் ஒன்று சொன்னான். அம்மா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கப்படாது, எனக்கு அம்மா யாரும் இல்லை, நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரீங்களா, நான் உங்களை என்னோடய அம்மாவாக பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த ஆட்டோக்காரன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கண்ணெல்லாம் கலங்கிட்டு இப்படியும் சில பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கின கண்ணோட தன்னோட சொந்த மகனாக நினச்சி அந்த ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோக்காரங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த அம்மா